ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை, எல்கேஜி முதல் பிஹெச்டி வரை அனைவருக்கும் தரமான சமமான உலகத்தர கல்வியை கொடுப்பேன். எம்எல்ஏ பிள்ளை தொடங்கி சாதாரண ஒரு தானி ஓட்டர் பிள்ளை தொடங்கி எல்லோரும் அரசு பள்ளிக்கூடத்தில் தான் படிக்க வேண்டிய சட்டத்தை போடுவேன் என்ற கனவு மரியாதைக்குரிய சகோதரர் விஜய்க்கு இருக்கிறதா? சரி, ஏதோ கொள்கை குண்டுகள், நாங்கள் தான் மக்களுக்கான சக்தி, மக்களுக்காக நிற்கக்கூடிய போராளிகளே அப்படிங்கிற ஒரு விஷயம் என்னன்னா, என்னோட கேள்வி, மக்களோட பிரதிபலிப்பான ஒரு கேள்வி கேட்குறேன். நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுடைய பசங்க எங்கேயா படிக்கிறாங்க? அமெரிக்கன் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் சென்னையில் தரமணியில் இருக்குது. அந்த ஸ்கூலில் நான் விசாரித்தேன், ஒரு வருஷத்துக்கு 50 லட்சம் ரூபாய் ஃபீஸ். அப்போ ப்ரெஸ் மீட்டில் வந்து சீமான் அவர்கள் என்ன பதிவு பண்ணுறாருன்னா, என் பிள்ளைங்க படிக்கிற, என் வீட்டில் உள்ள பிள்ளைங்களே இந்த மாதிரி ஒரு இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் படிக்கிறது எனக்கு வருத்தமாக இருக்குது. காரணம் என்னென்னா, இங்கே வந்து இந்த பையலுங்க வந்து ஒழுங்காக ஒரு ஸ்கூலை கட்டி வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ஒரு டவுட் என்னென்னா, உண்மையிலே எனக்கு ஒரு சந்தேகம் என்னென்னா, உண்மையிலேயே அதை தாண்டி தமிழை கற்பிக்கிற நல்ல ப்ரைவேட் ஸ்கூல்ஸும் இருக்குது, அதை தாண்டி உள்ள ப்ரைவேட் ஸ்கூல்ஸும் இருக்குது. அரசு பள்ளிகளும் இப்போ எனக்கு தெரிஞ்சு இங்கே திருவள்ளூர்னு நினைக்கிறேன், ரமேஷ்னு சொல்லிட்டு ஒருத்தர் தன்னோட சொந்த நிதியில் 1 கோடி ரூபா கொடுத்து அந்த ஸ்கூலை கம்ப்ளீட்டாக ரெனோவேட் பண்ணி ஒரு ப்ரைவேட் ஸ்கூல் மாதிரி கம்ப்ளீட்டாக கட்டமைச்சு வச்சுருக்காரு. எல்லா பிள்ளைங்களும் படிக்கிற ஸ்கூல் மாதிரியே இந்த ஸ்கூலையோ இந்த ஸ்கூல் வந்து இன்றைக்கி என் பிள்ளை படிக்கிறதுக்கு தரமாக இல்லை. ஸோ இந்த ஸ்கூலை திரள் நிதி எல்லாத்தையும் நான் சேர்த்து, இந்த ஸ்கூல் 1 கோடி ரூபாய், இன்றைக்கி நீங்கள் மாநாடு போடுறீங்க, 5 கோடி ரூபா 3 கோடி ரூபாய்க்கு மாநாடு போடுறீங்கல்ல, 1 கோடி ரூபாய் ஒதுக்கி அந்த ஸ்கூலை நீ கம்ப்ளீட்டாக ரெனோவேட் பண்ணால் உன் பிள்ளை அங்கே படிக்கலாம்ல? உன் பிள்ளை எங்கே படிக்கிறான்? அமெரிக்கன் இங்கிலீஷ் ஸ்கூலில் வந்து படிச்சுட்டு இருக்கான் இங்கே சென்னை தரமணியில். ஸோ அங்கே 50 லட்சம் ரூபா ஒரு வருஷத்துக்கு 50 லட்ச ரூபா ஃபீஸ். 50 லட்ச ரூபா கட்டி அங்கே வந்து ஒரு பிள்ளைய படிக்க வைக்கிறீங்கன்னா, படிக்க வைக்கிறீங்க, உங்களோட பர்சனல் விஷ் தான். அப்போது நீ எப்படி இருக்கிறியோ அது மாதிரி தானே நீ இன்னொருத்தனை போதிக்கணும். நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ அது மாதிரி தானே நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அதை பார்த்தா இன்னொருத்தனும் அவன் வீட்டில் உள்ள பிள்ளைய வளர்ப்பான். ஸோ நான் வந்து நல்ல எப்படி சொல்கிறது, ஒரு ஃப்ரெஞ்ச் ஸ்டைலில் தான் என் குடும்பம் எல்லாமே நல்லாயிருக்கும், இட்டாலியன் ஸ்டைலில் தான் நாங்கள் சாப்பிடுவோம் அப்படின்னா, நீ வந்து களியை தான் சாப்பிடணும், நீ வந்து ஆடு மேய்க்க தான் செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது அது எப்படி ஏற்றுக்க முடியும்? அதாவது தமிழை கற்பிக்கிறதுக்கு இங்கே சரியான பள்ளி இல்லையா, ஆனால் தான் வந்து பல லட்சங்களையும் பல கோடிகளை கொட்டி கொடுத்து தாம் பிள்ளைங்களை நல்ல பெரிய இன்டர்நேஷ்னல் ஸ்கூல், அமெரிக்கன் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் வந்து படிக்க வைப்பாராம்.